சிவாய நம. திருச்சிற்றம்பலம். ஞானாசிரியராகவும் ஞான குருவாகவும் எம்மை வழிநடத்தும் நம்பி ஆரூரர் திருவடிகளையும் அண்ணாமலை பெருமான் திருவடிகளையும் மனம் மொழி மெய்களால் வணங்கி மகிழ்கின்றேன். பன்முக நோக்கில் 9ஆம் திருமுறை என்ற இந்த அற்புதமான நிகழ்வுல நாம சில அதிசயமான தலைப்புகளை பார்க்கிறோம், வித்தியாசமான தலைப்புகளை பார்க்கிறோம். அப்புறம் அந்த தலைப்பை பார்த்த உடனே அட ரொம்ப நல்லா இருக்கே அப்படின்னு தோணும் இல்லையா? அப்படி நம்மளை ஏமாற்றாமற் ஒவ்வொரு தடவையும் ஒரு தலைப்பை கொடுப்பவர் தான் நமக்கு திருநெல்வேலியிலிருந்து நம்மோடு இணைந்திருக்கின்ற சிவ திருமதி ராஜம் ராஜசேகர் அம்மா அவர்கள். அற்புதமாக பாடக்கூடியவர்கள், அற்புதமாக சித்தாந்த கருத்துக்களோடு எடுத்து சொல்லி ஒவ்வொரு குழந்தைக்கு சொல்ற மாதிரி சொல்லக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள் அப்படிங்கிறத அவங்களுடைய ஏற்கனவே நம்ம அவங்க கேட்ட பொழிவுகள்ல இருந்து பார்த்துட்டு இருக்கிறோம். இன்றைக்கு அவர்கள் நமக்கு கொடுத்திருக்கிற தலைப்பு தலையாய 3. இத பார்த்த உடனே நம்ம எல்லாருக்கும் அது என்ன 3 அப்படின்னு ஒரு கேள்வி வரும் இல்லையா? ஏன்னா யோசிச்சு பார்த்தா 3 அப்படிங்கிறது நமக்கு நெறைய சைவ சித்தாந்தத்த பொறுத்தவரைக்கும் நெறைய இருக்கு. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, நமக்கு ஆணவம், கண்மை, மாயை 3 அது தலையாய 3ஆ வருமான்னு ஒரு சந்தேகம் வருது. இல்லையா? பெருமான் அருவம், உருவம், அரு உருவமா இருக்கிறான். இந்த மாரி பார்த்தீங்கன்னா, வேக, போக, யோக வடிவங்கள் இதுல எல்லாத்தையும் நம்ம 3, 3ன்னு பார்க்கும்போது, அது என்னது அது தலையாய 3 அப்படின்னு ஒரு கியூரியாசிட்டி நம்மளுக்கு ஏற்படுத்துற மாதிரி தான் அம்மா எப்பவுமே தலைப்பு குடுப்பாங்க. வ எ இப்ப தாமதிக்காமல் தலையாய 3 என்ன அப்படிங்கிறத அம்மா வாயிலிருந்தே கேட்கலாம். அம்மா சிவாய நம. திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி, அண்ணாமலையும் அண்ணா போற்றி, கண்ணாரமுதக் கடலே போற்றி, கண்ணின் மணியாகி நின்றாய் போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி, ஆடகமதுரை அரசே போற்றி, கூடல் இலங்கு குருமணி போற்றி. சைவத்தின் மேற்சமயம் வேறில்லை, அதுச்சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வமில்லனும் நான்மறை செம்பொருள் வாய்மை வைத்த சீர்திரு தேவாரமும் திருவாசகமும் உய்வைத்தரச் செய்த நால்வர் பொற்றாள்யம் உயிர் துணையே. விநாயகனே வெல்வினையே வேறிருக்க வல்லான், விநாயகனே வெட்கை தணிவிப்பான், விநாயகனே வெண்ணிற்கும் மண்ணிற்கும் நாதனுமாம் தன்மையினார் கண்ணிற்பணிவின் கனிந்து, மண்ணாகி வெண்ணாகி மலையுமாயி மாணிக்கம் தான் வைரமுமாய் மாணிக்கம் தானேயாகி கண்ணாகி கண்ணுக்கோர் மணியுமாயி கலையாகி கலைஞானம் தானேயாகி பெண்ணாகி பெண்ணுக்கோர் ஆணுமாகி பிரளயத்துக்கப்பாலோர் அண்டமாகி எண்ணாகி எண்ணுக்கோர் எழுத்துமாகி எழுஞ்சுடராய் எம்மடிகள் நின்றவாறே. திருச்சிற்றம்பலம். இந்த 9ஆம் திருமுறை ஓராண்டு சிந்தனையாக எல்லோராலும் ரசித்து கேட்கக்கூடிய ஒரு பொழுதுகளில் பண்ணோடு பாடக்கூடிய நிகழ்வுகளையும் இனிதே நமக்கு அழைத்து கொண்டிருக்கின்ற நம் தமிழ் ஊரன் மைய அமைப்பினருக்கு என் நன்றியை காணிக்கையாக்கிக் கொண்டு, இது தொடர்ந்து நம் அறிவுக்கும் செவிக்கும் விருந்தாக அமைத்து தருகின்ற அவர்களுடைய பணி அது என்றும் மென்மேலும் சிறக்க எம்பெருமான் திருவருளை பிரார்த்தித்துக் கொண்டு, இங்கு இணைந்திருக்கும் அடியார் பெருமக்கள் அனைவர் பாதம் தொட்டி வணங்கி, இப்படி அந்த தொடர் சிந்தனைக்கு நமக்கு வலு சேர்த்து வருகின்ற நம் திருவருளுக்கும் குருவருளுக்கும் நம் நன்றியறிதலை காணிக்கையாக்கிக் கொண்டு, என்றும் என்னை என்னுள் இருந்து செலுத்திக் கொண்டிருக்கும் அருள் திரு மங்கையர்க்கண் எம்மை சமேத ஆலவாய் சொக்கநாத பெருமான் திருவடிகள் போற்றி பணிந்து வணங்கி வாழ்த்திக் கொண்டு, இன்றைய சிந்தனையாக சேந்தனாரருடைய திருவிசைப்பா திருவாவடுதுறை பதிகத்திலே அமைந்த ஒரு பாடல். மிக அருமையான பாடல்.
அத்தனை கருத்து செறிவுள்ள பாடலாக அதை நமக்கு அவர் அருளை தந்திருக்கின்றார். இந்த ஒளிவொன்றில்லா உண்மை வண்ணமும் உலப்பில் அல்லூறு நின்ப வெள்ளமும் ஒளிவொன்றில்லா பொன்னி தீர்த்தமும் முனிகோடி கோடியா மூர்த்தியும் அழிவொன்றில்லா செல்வ சாந்தையூர் அணியாவடுதுறை ஆடினாள் எளிவொன்றில்லா வகை எய்த நின்று இருமாக்கும் எண்ணிழமானலே என்று ஒரு மகளை குறித்து தாய் சொல்வதாக ஒரு அகத்துறை பாடல் பொருள் அமைந்ததாக இந்த பாடலை அவர் நமக்கு அருளி செய்திருக்கின்றார். இதில் அவர் 3 பொருட்களை பற்றி குறிப்பிடுகின்றார். ஒளிவொன்றில்லா உண்மை வண்ணமும் உலப்பில் அல்லூறு இன்ப வெள்ளமும் என்று சொல்லி அந்த மூர்த்தத்தை நமக்கு காட்டுகின்றார். அடுத்து ஒளிவொன்றில்லா பொன்னி தீர்த்தமும் என்று தீர்த்தத்தை காட்டுகின்றார். அடுத்து இது இரண்டும் எங்கு அமர்ந்திருக்கிறது என்று நமக்கு அந்த தலத்தை காட்டுகின்றார். அழிவொன்றில்லா செல்வ சாந்தையூர் என்று இந்த செல்வன் உரைகின்ற அந்த சாந்தையூர் என்று அணி ஆவடுதுறை ஆடினாள் என்று அந்த ஆவடுதுறை தலத்திலே அந்த பெருமானை தரிசித்து அந்த பொன்னி தீர்த்தத்திலே நீராடி அவள் அங்கு என்ன பேறு பெற்றாள் என்பதை அங்கு நமக்கு சொல்லுகின்றார். இழிவொன்றில்லா வகை எய்த நின்று இருமாக்கும் என்று சொல்லுகின்றார். அந்த பெருமான் திருவடி எய்தி பெற்று அவள் இருமாக்கின்றாள் என்று சொல்லி அந்த பெருமானின் அன்பிற்கு பாத்திரமாகி அவள் அப்படி இருமா பெய்தி நிற்கின்றாள் என்று தன் மகளை குறித்து தாய் சொல்வதாக அமைந்த பாடலாக இது அமைந்திருக்கு. இதுதான் நமக்கு தலையாய 3 என்று நமக்கு உணர்த்துகின்றார். ஏனெனில் நான் இந்த பெறுதற்கரிய மானிட பிறவி பெற்றிருக்கின்றோம். அதன் பெற்ற பயனை இந்த பிறவி துன்பத்திலிருந்து நீக்கம் பெறுவதற்குத்தான். அதுதான் நம்முடைய குறிக்கோளாக, அதைத்தான் நமக்கு பெருமான் உபதேசமாக கருவுக்குள் இருக்கும் பொழுதே சொல்லி அனுப்புகின்றான் என்று சாத்திர நூல்கள் நமக்கு சொல்லுகின்றன. இந்தந்த கருவிகளை உனக்கு பொறுத்து இந்தந்த இடத்திலே உன்னை பிறக்க வைத்து இருப்பது எதற்காக என்று அவன் அங்கேயே உபதேசம் செய்துதான் அனுப்புகின்றான். ஆனால் அத்தனையும் மறந்து, அது அழகாக சொல்லுவான், மாய கால்தான் மறைப்ப என்று காட்டுவான். இப்ப இந்த மண்ணிலே பிறந்தவுடனே இந்த மாயை நம்மை சூழ்ந்து கொள்கின்றது. அதனால் அவன் செய்த உபதேசம் எல்லாமே அங்கே மறந்து போகின்றது. அதற்கு அடுத்ததாகத்தான் இந்த உபாயத்தை நமக்கு காட்டுங்க. அதை நமக்கு பராபர கண்ணிலே தாய்மான சுவாமிகள் மிக அழகாக சொல்லுகின்றனர். மூர்த்தி தலம் தீர்த்தம் முறையாக தரிசித்தவர்களுக்கு என்று சொன்ன ஒரு வார்த்தை சொல்ல சத்குருவும் வாய்க்கும் பராபரமே என்று பராபர கண்ணிலே சொல்லுகின்றனர். அப்ப அது அந்த மூர்த்தி தலம் தீர்த்தம் என்பதை முறையாக தொடங்கினருக்கு என்று காட்டினார். அப்ப அதை வழிபடுவதிலும் ஒரு முறை இருக்கின்றது என்பதை அங்கு அவர் உணர்த்துகின்றார். அதனால்தான் திருமந்திரத்திலே திருமூலர் சொல்லும் பொழுது 2ஆம் தந்திரத்திலே இந்த தீர்த்தத்தை பற்றி சொல்லும் பொழுது உள்ளத்துள்ளே உள்ளன பல தீர்த்தங்கள் என்று சொல்கிறார். அந்த உள்ளத்திலே கள்ளம் வைத்துக்கொண்டு நீ இப்படியெல்லாம் சென்று அங்கு வழிபடுவதனால் எந்த ஒரு பயனும் இல்லை என்பதை அவர் தெளிவாக அங்கு சொல்லுவார். அதனால்தான் என்ன சொல்றார், முறையாக தொடங்கினவர்க்கு என்று சொல்லுகின்றார். எதற்கு இதை தலையாயம் 3 என்று சொல்ல வேண்டும் என்று பார்த்தோமானால், நமக்கு திருவருட்பயன் ஆசிரியர் உமாவதி சிவன் சொல்லுவார், அருளில் பெரியது அகிலத்தில் வேண்டும்,
பொருளில் தலையிலது போல் என்று. அந்த திருவருள் ஒன்று நமக்கு கைவரப் பெற்றுவிட்டோமானால் மற்ற எல்லாவும் தானாக வந்து கைகூடும் என்பதனால்தான் அவர் சொன்னார், அருளில் பெரியது அகிலத்தில் வேண்டும், பொருளில் தலையிலது போல் என்று அந்த குரலிலே மிக அழகாக அந்த திருவருள் தான் நமக்கு எல்லா பொருட்களிலும் தலையாய பொருளாக அந்த திருவருள் தான் இருக்கின்றது என்பதை அந்த குரல் மூலமாக நமக்கு அவர் சொல்லுகின்றார். அப்படி அந்த திருவருள் நமக்கு வரும் பொழுது எப்படி வரும் என்று சொல்லும் பொழுது குரு வடிவாக வரும் என்பதை அடுத்த அதிகாரத்திலே அவர் சொல்லுவார். அது எப்போது வரும் எப்படி வரும் என்பதெல்லாம் அதில் விளக்குவார். ஆனாலும் அந்த திருவருள் நமக்கு வருவது இந்த குருவின் மூலமாகத்தான் வருகின்றது என்பதை மிக அழகாக சொல்லுவார். அதனால்தான் இங்கே அவர் சொல்லுகின்றார், ஒரு வார்த்தை சொல்ல சத்குருவும் வாய்க்கும் பரவாயில்லை. சத்குரு என்பது ஞான குருவாக வருபவர் அந்த சிவமே. அவன் திருவருள் தான் அந்த குரு வடிவமாக வந்து இதையும் நமக்கு திருமூலக்கண் குருவே சிவமென கூறின நந்தியன். அந்த திருவருள் தான் இந்த குரு வடிவமாக நமக்கு வந்து இந்த உபதேசத்தை செய்கின்றது. அப்படி அந்த உபதேசத்தை பெறுவதற்கு நம்மை தகுதிப்படுத்துவதற்கு இந்த மூர்த்தி தலம் தீர்த்தம் அது முறையாக தொடங்கினிருக்காங்க. தரிசனம் செய்வதை முறையாக செய்பவர்களுக்கு இந்த சத்குரு ஒரு வார்த்தை சொல்ல என்று சொல்ல, அந்த ஒரு உபதேச மந்திரத்தை பெருமான் இந்த குரு மூலமாக நமக்கு வந்து உணர்த்துவதற்கு இந்த மூன்றும் சென்று வழிபடக்கூடிய இடங்களாக நமக்கு காட்டப்பட்டிருக்கின்றன. அந்த நமக்கு மூர்த்தி என்று சொல்லப்படுவது அந்த தலத்திலே உறைந்திருக்கின்ற இறைவனும் இறைவியுமாக மூர்த்தம். அடுத்து அந்த தீர்த்தம் என்று சொல்லப்படுவது அந்த திருக்கோயிலுக்குள்ளேயே இருக்கின்றது, அல்லது கோயிலின் அருகே உள்ள நீர்நிலைகளை தீர்த்தம் என்று சொல்லுகின்றோம். தலம் என்று சொல்வது அந்த பெருமான் எழுந்தரில் இருக்கின்ற அந்த இடத்திற்கே தலம் என்று, புண்ணிய தலம் அல்லது அது பொதுவாக பெருமான் உறைந்திருக்கின்ற இடங்களை சொல்லும் பொழுது திருத்தலம் என்று சொல்லக்கூடிய தன்மையிலே அந்த திரு உறைந்திருக்கின்ற அந்த இடம், அதனால் அது திருத்தலம் என்று சொல்லும். அந்த அப்படி கோயில்களை தரிசிக்க செல்லுபவர்கள் சொல்லும் பொழுதே தல யாத்திரை செல்வோம் என்றுதான் சொல்வார். அதுபோல அந்த நீர்நிலைகளிலே புனித நீராடல் போகும்பொழுது அது தீர்த்தாடனம் என்று சொல்வார். தீர்த்தம் என்பதை பரிசுத்தம் என்று சொல்லும், நம்மை பரிசுத்தமாக்குவது இந்த ஆன்மாவை. அது நம்ம ஞானசம்பந்த பெருமான் வரலாற்றிலே பார்க்கிறோம். அவருடைய தந்தையார் அந்த திருக்குளத்திலே நீராடி மீண்டும் மூச்சு பயிற்சி செய்து அந்த நீரிலே மூழ்கி நிறுந்து அந்த அகமர்ஷனம் செய்தார் என்று. அது நாம் அறிந்தும் அறியாமல் செய்த பாவங்களெல்லாம் நீங்குவதற்காகத்தான் அந்த ஒரு நீராடலும் அந்த மந்திரம் ஜெபித்து அந்த அகமர்ஷனம் செய்தார் என்று அவருடைய வரலாற்றிலே புராணத்திலே நமக்கு சேக்கிழார் பெருமான் காட்டுகின்றார். அப்படி இந்த நீராடல் என்பதை நம்முடைய குற்றங்கள் மாசுகள் அகல்வதற்காக என்பதை நமக்கு அங்கு அதன் மூலமாக உணர்த்துகின்றார். மாணிக்கவாசக பெருமான் திருவம்பாவையிலே அது அந்த பெண்கள் அதிகாலையில் எழுந்து நீராடக்கூடிய அந்த இதை அடிப்படையாக கொண்டுதான் அந்த திருவம்பாவை பாடல் திருவண்ணாமலையிலே அவர் அருளி செய்தது. அதிலே அந்த 13வது பாடலிலே அவர் சொல்லும் பொழுது அந்த
அந்த தீர்த்தமாக இருப்பதும் அந்த பெருமானும் பெருமாட்டியும் தான் என்பதை மிக அழகாக நமக்கு காட்டுகின்றார். அதுல எதற்காக அங்கு அடியார்கள் வந்து நீராடுகிறார்கள் என்பதையும் அவர் நமக்கு உணர்த்துகின்றார். பைங்குவளை கார்மலரா செங்கமல பைம்போதால் அங்கம் குறுகினத்தால் பின்னும் மரவத்தால் தங்கள் மலங்கழுவுவார் வந்து சார்தலினார். அப்படியே தன்னுடைய மலம் கழுவுவார் வந்து சார்தலினால் என்று சொன்னார். அப்படி அவர்கள் வந்து நீராடும் பொருட்டாக அங்கு அந்த தீர்த்தமாக இருப்பது யார் என்று பார்க்கும் பொழுது எங்கள் பிராட்டியும் எங்கோனும் போன்று சேர்ந்த பொங்கு மடுவில் என்று காட்டும். அப்படி அந்த ஞான நாட்டம் கொண்டு வருகின்ற அந்த ஆன்மாக்கள் தங்களுடைய மலம் கழுவுவதற்காக வருகின்ற அந்த மடுவிலே இருக்கின்ற நீர் இந்த ஆன்மாக்கள் மலங்கழுவ வேண்டும் என்று எண்ணி வருகின்றதே என்று அந்த மடு பொங்குகின்றது. அதுதான் முன்னாடி சொல்ற எங்கள் பிரானும் எங்கோன்னும் போன்று செய்த பொங்கு மடு. பெருமான் இந்த ஐந்தொழிலை செய்வதே இந்த ஆன்மாக்கள் உய்தி பெற வேண்டும் என்ற ஒரே நோக்கத்திற்காகத்தான் அதை மீண்டும் 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 செய்து கொண்டே இருக்கிறார். அந்த ஐந்தொழிலை அவன் இடைவிடாது செய்து கொண்டே இருக்கின்றான். எல்லா ஆன்மாக்களும் கரையேற வேண்டும் என்ற ஒரே நோக்கத்திற்காக. அதனால் அந்த மலங்கழுவார் வந்து சாரும் பொழுது அந்த மடு பொங்குகின்றதான் மகிழ்ச்சியாக என்று அங்கு நமக்கு காட்டும். நமக்கு நாவுக்கரசு பெருமானும் சொல்லும் பொழுது சென்றாடும் தீர்த்தங்கள் ஆனார்தாமே என்று காட்டும். அப்படி தீர்த்தங்கள் உருவிப்பார் என்று சொல்லுகின்றார் அப்பர் பெருமான். கங்கை ஏற்று தீர்த்தமாய் போதவிட்டார் என்று, அதுவும் கருணை நோக்கத்தோடு நமக்காக அருள் செய்வதற்காக அந்த கங்கையை திருச்சடையிலே அடக்கி அதை பனிபோல் பெய்ய செய்கின்றான். சம்பந்த பெருமானும் நமக்கு சொல்லுகின்றார். அந்த தீர்த்த நீர் வந்திழி புனர் பொன்னியில் என்று சம்பந்த பெருமானும் அந்த தீர்த்தமாக அந்த பெருமான் இருக்கின்ற அந்த தன்மையை சொல்லுகின்றார். அதற்கெல்லாம் மேலாக அந்த பெருமானே இந்த தீர்த்தவாரி ஆடுவதும் நாம் திருவிழா காலங்களிலே பார்க்கிறோம். அதெல்லாம் நமக்கு உணர்த்தும் முகமாக அவன் செய்கின்ற எப்படி அந்த பெருமான் மனம் செய்து கொண்டான் என்று பார்க்கும் பொழுது அந்த அப்படியெல்லாம் அவன் நடந்து காட்டவில்லை. ஆனால் இந்த மக்களுக்கு எதுவுமே புரியாது என்பதனால் உலக இயற்கை தெரியாதான் சாளாலோ என்பார் மாணிக்கவாசகர் பெருமான். அப்படி ஒவ்வொரு நிகழ்வையும் அவன் நிகழ்த்தி காட்டுகின்றான். அந்த திருநீர் அணிவதும் அது நமக்கு எத்தனை அது பெரிய கவசமாக இருந்து நம் வினைகளை ஓட்டுகின்றது என்ன, அதனால் அவன் திருநீர் அணிந்து நமக்கு காட்டுகின்றான். அப்படி ஒவ்வொரு இதையும் அது நம்ம அதுபோலதான் இந்த தீர்த்தவாரி நிகழ்வு அந்த திருவிழாவிலே அந்த 10 நாள் திருவிழாவிலே ஒரு நாள் தீர்த்தவாரி என்று நடக்கும். அப்படி அவன் வந்து அந்த தீர்த்தத்திலே நீராடுவதும் இந்த ஆன்மாக்களுக்கு உணர்த்தும் பொருட்டாக அந்த தீர்த்தத்திலே நீராடுவது நமக்கு நம்ம ஆன்ம அறிவை தூய்மைப்படுத்துவதற்காக என்பதை உணர்த்தும் முகமாக அந்த திருவிழாக்களே அந்த இதையும் பெருமான் செய்து காண்பிக்கின்றான் நமக்கு. இதுல இந்த நம் சைவ சமயத்திலே இந்த நம் இந்து மத வழிபாட்டிலே இந்த நீரும் நெருப்பும் மிக முக்கியமான பங்கை வகிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கு. அந்த நெருப்பு என்பது வேள்வி முதலியவைகளிலே அது முக்கிய பங்கு ஆற்றுகின்றது. அந்த நெருப்பையே சொல்லும் பொழுது முத்தி என்று சொல்லும். அந்த முத்திகளுக்கும் தலைவனாக இருக்கின்றவனும் இந்த பெருமானாகத்தான் இருக்கின்றான். திருப்புகளிலே அருணகிரி பெருமான் முருகப்பெருமானை சொல்லும் பொழுது முத்தா முத்தி தலைவா என்று காட்டுவார். அந்த வேள்வியிலே வளர்க்கக்கூடிய அந்த 3 தீக்களுக்கும் தலைவனாக அந்த முருகப்பெருமானை சொல்லி அவர் பாடும்.
அப்படி அந்த வேள்வி செய்வதற்கு அந்த அக்னியும், புனித நீராடலுக்கும் பூசணைக்கும் இந்த தீர்த்தம் மிக முக்கியமானதாக நம் இந்து மத வழிபாட்டிலே அதை வைத்து பார்க்கின்றோம். நமக்கு தெரியும், நதிகளிலே கங்கை நதி மிக உயர்ந்த புனித நதியாக சொல்லப்படுகிறது. அந்த கங்கையிலே நீராடுதலும், கடலிலே ராமேஸ்வரம் மிக கடலாடுவது என்பது அந்த ராமேஸ்வர தீர்த்தத்தில் ஆடுவது மிக முக்கியமாக சொல்லப்படுகிறது. நமக்கு சொல்லும் பொழுதே அந்த தல யாத்திரை தொடங்குபவர்கள் முதலில் ராமேஸ்வரத்திலே வந்து அந்த தீர்த்தத்தை எடுத்துக்கொண்டு அங்கு கங்கை காசிக்கு செல்வதும், காசியிலே தீர்த்தம் எடுத்து வந்து மீண்டும் ராமேஸ்வரத்தை தரிசிப்பதும், அந்த தல யாத்திரை அப்படித்தான் அவர்கள் அமைத்திருக்கின்றார்கள். இதிலே நமக்கு அந்த ராமேஸ்வரத்திலே கடலிலே நீராடுவது நமக்கு ராமர் ராவணனை வதைத்த பின்பு அங்கு வந்து வழிபட்ட அந்த இடத்திலே அது காட்டப்படுகின்றது. அவர் செய்த அந்த கொலைப்பழி நீங்குவதற்காக அந்த கடலிலே நீராடி அங்கு பெருமானை வழிபட்டதை பார்க்கின்றோம். அதுபோல கங்கையின் நீராடி தன்னுடைய குற்றங்களை எல்லாம் நோக்கிக் கொண்டவன் பகீரதன். தன்னுடைய மூதாதையர்களுடைய சாபம் நீங்குவதற்காக அந்த கங்கையை வரவழைத்து அதிலே நீராடி தன்னுடைய மூதாதையர்களுக்கு அவன் மோட்சத்தை கொடுத்தான். அதை நமக்கு பட்டினப்பாலையிலே சொல்லும் பொழுது இந்த கடலிலே நீராடுவதும் ஆற்றிலே நீராடுவதும் என்பதை மிக அழகாக, தீது நீங்க கடலாடியும் மாசு போக புனலாடியும் என்று அந்த ஆற்றிலே வருகின்ற நீர் புனல் என்று, அதில் ஆற்றிலே நீராடுவது என்பது நம் மாசுகள் நீங்க குற்றங்கள் எல்லாம் நீங்க, தீது நீங்க கடலாடியும் என்று சங்க இலக்கியமான பட்டினப்பாலை நமக்கு காட்டுகின்றது. அந்த இதன் பொருளைத்தான் நாம் இங்கு பார்க்கின்றோம். ராவணனை வதைத்த பின்பு இங்கு வந்து ராமேஸ்வரத்திலே வழிபட்ட ராமர் பிரான் கங்கையை வரவழைத்து தன்னுடைய மூதாதையர்களுடைய சாப விமோச்சனம் பெறுவதற்காக அந்த பகீரதன் செய்த தவம். இது ரெண்டுமே நமக்கு அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி அந்த தீர்த்தமாடுதல் என்பது நம்முடைய குற்றங்களையும் மாசுகளையும் நீக்குவதற்காக என்பது புலனாகிறது. அப்ப இது ஒரு தடவை ஒரு இடத்துல போய் நீராடிட்டு வந்தா அது தீந்துருமா என்று பார்த்தால், அது நம் மனசுல எப்படி எண்ணி அந்த செயலை செய்கின்றோமோ அதற்கு தக்க பலன்தான் என்று பார்க்கின்றோம். கங்கை ஆடிலன் காவிரி ஆடிலன் எங்கும் ஈசனாதவருக்கு இல்லையே என்பார் அப்பர். அந்த பெருமானை அடைய வேண்டும் என்ற ஒரு அந்த ஞான நாட்டம் உடையோருக்கு என்பதை தெளிவாக சொல்லிவிட்டார் திருவருள் பயனாசிரியர். அந்த திருவருள் குருவருளாக வர வேண்டும் என்றால் நமக்கு அந்த பெருமானை குறித்த சிந்தனை மனதிலே இருக்க வேண்டும். எத்தனை முறை சென்று கங்கை ஆடினாலும் சரி, காவிரியில் குளித்தாலும் சரி, எங்கும் ஈசன் எனாதவருக்கு இல்லையே. இப்ப அந்த ஒரு சிந்தனையோடு இந்த வழிபாட்டை முறையாக செய்தவர்களுக்குத்தான் இந்த பலன் கிட்டும் என்பதை தெளிவாக நமக்கு சொல்லுகிறேன். அப்படி இல்லை என்றால் நீ எத்தனை முறை சென்றாலும், எத்தனை முறை அங்கு தீர்த்தமாடினாலும் அதனால் எந்த பயனும் இல்லை. அதான் தெளிவாக அந்த ஒரு வார்த்தையிலே சொல்லுகின்றார், முறையாக தொடங்கினருக்கு ஒரு சொல் ஒரு வார்த்தை சொல்ல சத்குருவும் வைக்கும் என்று. அப்ப அந்த நம்ம ஒவ்வொரு இடத்திலும்
நமக்கு வருகின்ற அந்த நோய்களுக்கு 3 வகையாக சிகிச்சைகளை நாம் பார்க்கின்றோம். மணி, மந்திரம், ஔஷதம் என்று. மணி என்பது நமக்கு கட்டக்கூடிய அந்த தாயத்து, அதெல்லாம் தாயத்தை அணிந்து கொள்வது, அதெல்லாம் நமக்கு அது ரட்சை, அந்த பாதுகாப்பாக இருக்கக்கூடிய அந்த தாயத்தை அணிந்து கொள்வது மணி என்று சொல்லப்படும். மந்திரம் என்பது ஜபம், இதுபோல இந்த திருமுறைகளை ஓதுவது, அது நமக்கு மந்திரமாக நின்று நம் மனத்தை பக்குவப்படுத்தி நமக்கு அந்த நோயின் பிடியிலிருந்து விடுதலை அளிக்கிறது. அடுத்து ஔஷதம் என்பது மருந்தை உட்கொள்வது. இந்த 3ம் தான் நம் உடம்புக்கு வருகின்ற நோயை தீர்க்கக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த பிறவிப்பிணிக்கு மருந்தாக, பிறவிப்பிணிக்கு மணியாக, பிறவிப்பிணிக்கு மந்திரமாக, மணி, மந்திரம், ஔஷதம் என்று சொல்லக்கூடிய இந்த 3மாக இருப்பதுதான் இந்த மூர்த்தி, தலம், தீர்த்தம் என்று சொல்லப்படுகின்ற உன்னதமான 3. ஏன்னா ஒருவனுக்கு அந்த ஞான குரு வாய்த்து விட்டால் அவனுக்கு மீண்டும் பிறவி இல்லை என்பது நமக்கு சாத்திர நூல்களில் மிக விரிவாக சொல்லப்பட்டிருக்கின்றது. சிவஞான போதத்தில் 8ஆம் நூற்பாவிலே வருகின்ற அந்த ஞான குரு உபதேசம் செய்த பின்பு ஐம்புல வேடரின் அயந்தனை வழந்தனை தம்முதல் குருவுமாய் தபத்தில் உணர்த்த விட்டு அயரா அன்பின் அரண்கடல் செல்லுமே என்று சொல்லும். அப்ப அந்த ஒரு குரு அந்த ஒரு உபதேசத்தை செய்கின்ற அந்த ஆன்மாவுக்கு மறுபிறவி இல்லை என்பது முடிவாகிறது. பிறவி பெரும் துயரிலிருந்து அந்த ஆன்மா விடுபடுகிறது. அந்த ஒரு ஞான குரு வாய்க்கப் பெறுவதற்கு இந்த 3ம் நமக்கு மணியாகவும் மந்திரமாகவும் ஔஷதமாகவும் இருந்து நமக்கு துணை புரிகின்றன. இதிலே இவர் இங்கு காட்டக்கூடிய மூர்த்தி எப்படி இருக்கிறார் என்று பார்த்தோமானா, அல்லது ஒளிவொன்றில்லா உண்மை வண்ணமும் என்று சொல்லுகின்றார். அதன் உண்மை வண்ணம் அதை நமக்கு மாணிக்கவாசக பெருமான் திருவாசகத்திலே சென்னிப்பத்திலே காட்டுகின்றார். அந்த சென்னிப்பத்தோட கருப்பொருளை சிவ விளைவு என்று பார்க்கிறோம். அதில் செல்வார் 8வது பாடலில் பிறவி என்னும் பெருங்கடல் இந்த என்று சொல்லி இறுதியிலே சொல்லும் பொழுது, நல்லுறவு செய்தனை உய்ய கொண்ட பிராந்தன் உண்மை பெருக்கமாம் திறமை காட்டிய சேவடி என்று சொல்லும். அப்படி அந்த உண்மை பெருக்கம் என்பது அந்த மெய்ப்பொருளினுடைய மிகுதியான ஆற்றல், அது பரிபூரணமாக அந்த அவன் உரைகின்ற அந்த திருக்கோயிலிலே அந்த மூர்த்தத்திலே இருக்கின்றது. அதைத்தான் இங்கு நமக்கு சேந்தனார் காட்டுகின்றார். ஒளிவொன்றில்லா உண்மை வண்ணமும் என்று சொல். உலப்பில் அல்லூறு இன்ப வெள்ளமும். அதை தரிசிக்க தரிசிக்க இந்த ஆன்மாவின் உள்ளத்திலே எழுகின்ற அந்த ஆனந்த பெருக்கம். இதை எங்கள் ஆசிரியர் வகுப்பு நடத்தும் போது மிக அழகாக சொல்லுவார். திருக்கோயிலிலே தரிசனம் செய்யும் பொழுது அந்த சிவலிங்கத்தை சிவலிங்கமாக பார்க்காதே, அதிலே உரைகின்ற அந்த பெருமானை பார்க்க வேண்டும் என்று. ஆரம்ப காலகட்டத்தில் ஒரு கோயிலுக்குள்ள போனோம்னா அந்த மூர்த்தத்தை பார்த்தோம்னா அதை என்ன அலங்காரம் பண்ணியிருக்கிறாங்கிறத முதல்ல பார்த்து, அதன் பின்பு அந்த மூர்த்தி அந்த கோயிலை விட இந்த மூர்த்தி பெரியதா இருக்கா சிறியதா இருக்கா அப்படியெல்லாம் தான் முதலிலே எண்ணம் வரும். அப்படி எண்ணித்தான் முதலிலே தரிசனம் செய்திருக்கிறேன் நான்.
ஆசிரியர் ஒவ்வொரு முறையும் அதை சொல்லும்போது சொல்லுவார், அந்த கோயிலிலே சென்று அந்த கருவறையில் இருக்கின்ற அந்த மூர்த்தத்தை பார்க்காமல் அந்த மூர்த்திக்குள்ளே உரைகின்ற அந்த மூர்த்தி மானை பார்த்து தரிசிக்கும் பொழுதுதான் நீ உன்னுடைய ஆன்மா உய்தி பெறும் என்று வலியுறுத்தி சொல்லுவார். அப்படி வழிபட்டவர்களுடைய நிலைமையைத்தான் இங்கு சேந்தனார் காட்டுகின்றார். உலப்பில் அள்ளூறு இன்ப வெள்ளமும் என்று சொல்லுகிறார். உலப்பில் அள்ளூறு இன்ப வெள்ளம், அது அப்படி அந்த புளியை கண்டாருக்கு நாக்கிலே ஊறுகின்ற அந்த இது போல என்று நமக்கு திருமந்திரத்திலே திருமூலர் மிக அழகான உலகியல் ஓமானத்தை காட்டி சொல்லுவார், ஓமையை காட்டி சொல்லுவார். அப்படி அந்த பெருமானை முழுவதுமாக ஈடுபாட்டோடு அதில் வழிபடும் பொழுதுதான் அதில் இருந்து நாம் பெறுகின்ற ஆனந்தம் அப்படி வெள்ளமாக பெருகின்றது, இன்ப வெள்ளமாம் என்று சொல்லுகிறார். அது இன்னைக்கு தரிசனம் பண்ணிட்டு வந்துட்டோம், அதுக்கப்புறம் அது நிறைவு பெறுமா என்று கேட்டால் உலப்பில் அள்ளூறு இன்ப வெள்ளம் என்று காட்டி, அது என்றும் குறையாத தன்மை உடையதாக அந்த பெருமான் அங்கிருந்து நமக்கு தருகின்ற ஆனந்தம் என்று காட்டினார். அடுத்து அந்த தீர்த்தத்தை சொல்லும் பொழுதும் ஒளிவொன்றில்லா பொன்னி தீர்த்தமும் என்று கண்டு, அப்படி அந்த தீர்த்தமும் அவனைப் போலவே அழகு பொருந்தியதாக இருக்கின்றது. ஏன்னா அந்த தீர்த்தமும் அவனாகவே தான் இருக்கின்றான் என்பதை நம் திருமுறைகளிலே காட்டப்பட்ட பாடல்களை பார்த்து நமக்கு சுந்தரர் பெருமானும் திரு கண்டியூரை தரிசித்து விட்டு வெளியே வரும் பொழுது அந்த திருவையாறு பெருமானை தரிசிக்க வேண்டும் என்று சேரமான் பெருமான் விரும்புகின்றார். அதை தனது நண்பரான நம்பி ஆரூரிடம் செல்லும் பொழுது அங்கு வெள்ளம் கரை புரண்டு ஓடுகின்றது. காவிரிக்கு வடகரையிலே ஐயாறு இருக்கின்றது, இவர்கள் இந்த கரையிலே நிற்கின்றார்கள். அங்க வெள்ளம் கரை புரண்டு ஓடுகின்றது. அப்படிப்பட்ட அந்த நிலையிலே நம்பி ஆரூரர் பரவும் பரிசொன்றறியேன் என்ற அந்த பதிகத்தை பாடத் தொடங்குகின்றார். ஒவ்வொரு அடியிலும் ஐயாருடைய அடிகளோ ஐயாருடைய அடிகளோ என்று சொல்லி ஓலமிட்டு பெருமானை அழைக்கின்றார். அதிலே ஆறாவது பாடலிலே நமக்கு சொல்லுகின்றார் பெருமான், கார்கொள் கொன்றை சடைமேல் ஒன்றுடையாய் விடையாய் கையினால் மூர்க்கர் புறமூன்றெறி செய்தாய் முன்னி பின்னி தீர்த்தன் நீ என்று. எல்லா பொருட்களுக்கும் முன்னாக இருக்கக்கூடிய பெருமானாக இருக்கின்றார். எல்லா பொருட்களுக்கும் பின்னை புதுமைக்கும் பேர்த்தும பெற்றியனாக இருக்கக்கூடிய பெருமானாகவும் இருக்கின்றார். எல்லா பொருள்களையும் சங்காரம் செய்த பின்னும் நிலைத்திருக்கக்கூடிய பெருமானாக முன்னாகவும் இருக்கின்றார் பின்னாகவும் இருக்கின்றார் என்று சொன்னவர் தீர்த்தன் நீ என்று சொல்லுகின்றார். அவரை தீர்த்தம் என்று சொன்னவர் பின்வரும் பாடல்களிலே அது 8வது பாடலிலே சொல்லுகின்றார். உன்னை தொழுவார் துயர் போக வாழும் அவர்கள் அங்கங்கே வைத்த சிந்தை உய்த்தாட்ட. அந்த தீர்த்தத்திலே வந்து நீராடுவதே உன்னை தொழுபவர்களுடைய துயர் போகுவதற்காக தீர்த்தமாக நீ இருக்கின்றாய் என்று காட்டுகின்றார். அடுத்து 10வது பாடலிலே அதே பதிகத்திலே நமக்கு காட்டுகின்றார். அந்த தேசவேந்தன் திருமாலும் மலர்மேல் அயனும் காண்கில தேசம் எங்கும் தெளிந்து ஆட. அந்த தேசம் எங்கும் என்றால் அந்த
தேசத்தில் உள்ள மக்கள் எல்லாம், ஆன்மாக்கள் எல்லாம் தெளிந்து ஆட தென்னீர் அருவி குழந்தெங்கும் வாசம் திரை காவிரி கொட்டத்து ஐயாருடைய அடிகளோ என்று சொல்லுகிறார். இப்ப இந்த மக்களை, ஆன்மாக்கள் எல்லாம் உய்து வரும் பொருட்டாகவே இங்க இந்த தென்னீர் அருவி குணர்ந்து எங்கும் வாசம் திரை காவிரி என்று காட்டு. அந்த காவிரி நதியிலே நீர் வருகின்றது. அந்த நீர் அத்தனை அலையடித்து கொண்டு போவதே இந்த ஆன்மாக்கள் எல்லாம் தெளிந்து ஆட என்று காட்டுகின்றது. நமக்கு அந்த திருவம்பாவை பாடலே அதுதானே சொல்லுகின்றார். ஆன்மா துயில் எழுதலும் எடுத்து இவனுடைய அருளிலே குளிப்பதும் என்பதுதான் அங்கு சொல்லப்படும். அதனாலதான் அந்த மார்கழி திருவாதிரை 10 நாட்களும் அந்த மற்ற ஏனைய திருமுறைகளுக்கு காப்பிட்டு விட்டு இந்த திருமுறைகளை மட்டுமே ஓதுவது என்பது திருவம்பாவை மட்டுமே பயிலப்படுவதற்கு காரணம் அதுதான். துயிலிழந்த அந்த அவன் திருவருளிலே குளித்து அதன் பின் திருவருளை குளித்து அதன் பின் அந்த திருமுறைகளை படிக்க வேண்டும் என்பதற்காக. அதனால இங்க சொன்ன தேசம் எங்கும் தெளிந்து ஆட என்று நமக்கு காட்டுகின்றார். அடுத்து அந்த தலத்திலே முனி கோடி கோடியா மூர்த்தியும் என்று சொல்லுகின்றார். அந்த திருவாவடுதுறையை சொல்லும் பொழுதே அது நவகோடி சித்தர்புரம் என்று சொல்லப்படும். அப்படி கோடி கோடியாக அந்த முனிவர்கள் தவம் செய்து கொண்டிருக்கின்ற தன்மையிலே அந்த தலம் இருக்கின்றது என்று நமக்கு காட்டி. அடுத்து அந்த தலத்தை சொல்லும் பொழுது, அந்த தலத்தின் சிறப்பை சொல்லும் பொழுது அது அழிவொன்றில்லா செல்வச் சார்ந்தையூர் என்று காட்டி. அப்ப அது அந்த முக்தி செல்வத்தை தரக்கூடிய தன்மை உடையதாக, ஏனைய செல்வங்களால் நிலைத்து இருப்பதில்லை. அதை நாம் நிலையாமை குறித்து பேசுகின்ற எல்லா இடத்திலையுமே அதை சொல்லும். யாக்கை நிலையாமை, செல்வம் நிலையாமை என்றெல்லாம் சொல்லும் பொழுது செல்வமும் நிலையாத நிலையில்லாமல் தான் அது ஓரிடத்தில் நிலைத்து இருப்பதில்லை. அது உருண்டோடிக்கொண்டே இருக்கக்கூடிய தன்மை உடையதுதான். கந்தர் அலங்காரத்தில் சொல்லுவோம், நீர்க்குமழிக்கு நிகழ்ந்த யாக்கை நில்லாத செல்வம் என்று சொல்லுவோம். குமரகுருவரும் காட்டுகின்றார். அதெல்லாம் நிலையாமை உடையதுதான் என்று காட்டு. ஆனா இங்க சொல்லும் போது செல்வச் சார்ந்தையூர் என்று காட்டினார். அது அந்த நிலைத்த முக்தி செல்வத்தை தரக்கூடியதாக அந்த தலம் இருக்கின்றது என்று. ஏன்னா அந்த தலத்தில் உள்ள மூர்த்தி சொல்லும் பொழுதே உண்மை வண்ணமும் என்று காட்டு. அதற்கு மிக அழகாக நமக்கு திருவாசகத்திலே மாணிக்கவாசக பெருமான் தான் விளக்கத்தை தருகின்றார். அதில் சொல்லும் பொழுது அந்த உண்மை பெருக்கம் என்பது அந்த மெய்ப்பொருளினுடைய மிகுதியான ஆற்றல். இது அந்த சென்னிப்பத்துல சொல்லுவார். அந்த திருவடி பெருமையை சொல்லி அந்த திருவடியை என் தலைமையில் சூடிக்கொள்வேன் என்றுதான் அதில் வரும். அப்படி அந்த அவனுடைய அந்த மெய்மை மிகுதியான ஆற்றலை வெளிப்படுத்துவது இந்த திருவடி என்று சொல்லி, அப்படி அவன் அந்த திருவடி தீக்கை நல்கிய போதே என்னுடைய அந்த உலக மயக்கமெல்லாம் அற்றுப்போனது, அந்த சிவ ஒளி என்னுள் படர்ந்தது என்று அங்கு சொல்லுகின்றான். அதனால்தான் அந்த ஐயாற்று தலத்திலே சொல்லும் பொழுது அப்பர் பெருமான் சொல்லுவார், ஐயாரன் அடித்தலமே என்பார். திருவடி என்பது அந்த திருவருள், அது நிறைந்து விளங்குகின்ற அந்த தலம். அதனால்தான் அந்த தலத்திற்கும் அந்த மூர்த்தத்திற்கும் அத்தனை பெருமை கொடுத்து நமக்கு அருளாளர்கள் காட்டியிருக்கின்றார். ஐயாரன் அடித்தலமே என்பது. அப்படி அந்த
மூர்த்தம் தீர்த்தம் அந்த தலத்தையும் சொன்னவர். தன் மகள் என்ன செய்தாள் என்று சொல்ல வரும் பொழுது, இழிவொன்றில்லா வகை எய்த நின்று இருமாக்கும் என்னிழமானலே, என்னிழமானனே என்று மகளையும் ஒரு தாய் போல. இப்ப சில இடத்துல பிள்ளைகளை அழைக்கும் பொழுது தாய்ங்க வா அப்படின்னு கூப்பிடுறத பார்க்கிறோம். அதுபோல எழும் சொல்லுங்க அன்னே என்பதன் இடைக்குறையாக நானே என்று முடித்திருக்கின்றார். இழிவொன்றில்லா வகை எய்த நின்று இருமாக்கும் என்று காட்டு. அதற்கு அவள் என்ன செய்தாள் என்று சொல்லும் பொழுது அணி ஆவடுதுறை ஆடினாள் என்று சொல்லி, அந்த ஆவடிதளத்துறையிலே உள்ள அந்த பொன்னி தீர்த்தத்திலே ஆடி அந்த பெருமானை நினைந்து உருகி வழிபட்டு அவள் இழிவொன்றில்லா வகை எய்தினாள் என்று பெறுதற்கரிய அந்த பெரும் பேற்றினை பெற்றதனால் இருமாக்கின்றாள் என்று சொல்லி, நமக்கு அந்த அங்கமாலையிலே சொல்லுவார், அவர்களெல்லாம் தேடி காண முடியாத பெருமான் சேவடிக்கு நான் இருமாந்திருப்பன்குலோ என்று. அது நமக்கு பெருமைக்குரிய விஷயமாக அவன் திருவடி நிழல் கீழ் இருப்பது என்பது நமக்கு பெருமைக்குரிய விஷயம். அதனால் வந்த இருமாப்பு. மாணிக்கவாசகரும் சொல்லு, அடியேன் இருமாக்க நாய்க்கு தவிசிட்டேன். அந்த இருமாப்பு என்பது பெருமை குறித்து நிற்கின்றோம். அப்படி அந்த ஆவடுதுறை தலத்தில் உள்ள அந்த ஊர் சாந்தையூர், அது தலம். அதிலே இருக்கின்ற அந்த ஆவடுதுறை கோயிலுள்ள எழுந்திருக்கின்ற பெருமான், அவனுடைய அந்த உண்மை வண்ணத்தை உணர்ந்து வழிபட்டதனால் அந்த மனத்திலே எழுகின்ற அந்த ஆனந்த வெள்ளம் அது வற்றாத வெள்ளமாக நமக்கு திருக்கோவையார் சொன்ன, வற்றாது முற்றாது இவ்வணிநலமே என்று. அது என்றைக்கும் குறையின்றி திருக்கோவையார்ல தான் சொன்னான். அந்த உணர்கின்ற போகம் இன்னும் புதிதா என்பார். அப்படி அவன் ஒவ்வொரு நாளும் தருகின்ற அந்த அனுபவம் அவர்களுக்கு புதிதாக அமைந்து ஆனந்தம் பெருக்கெடுத்து கொண்டே இருக்கின்றது என்று சொல்லுகின்றனர். அவர்கள் அனுபவித்ததை நமக்கு இங்கு பாடல்கள் வாயிலாக இவர்கள் நமக்கு இங்கு தந்திருக்கின்றார். அப்படி அவள் மகள் வழிபட்டு அந்த பிறக்கரிய பெரும் பேற்றை பெற்றதனால் அவள் இருமாந்து இருக்கின்றாள் என்று மகளை குறித்து இந்த தாயும் பெருமையோடு சொல்வதாக இந்த பாடலை நமக்கு சேந்தனார் அருளி செய்திருக்கின்றார். இப்போது நமக்கு அந்த தலையாய மூன்று என்ன என்பது விளங்கியிருக்கும். நமக்கு இந்த பிறவி நோய் தீர்வதற்கு இந்த மூன்றும் அவர்கள் எப்படி நம்மை வழிபடச் சொல்லி இருக்கிறார்களோ அதுபோல நினைந்து வழிபட்டால்தான் அது பயன் தருமே அன்றி அது ஒரு விளையாட்டாக, அந்த நீராடுதல் என்பதே நமக்கு கடலிலே நீராடுவது என்பது அந்த குறிப்பிட்ட நாட்களிலே நீராட வேண்டும் என்றெல்லாம் நமக்கு சொல்லி இருக்கின்றார். ஆற்றிலே நீராடுவதற்கு எந்த ஒரு அவர்கள் அந்த நாள் நட்சத்திரம் இதெல்லாம் குறித்து சொல்லவில்லை. ஆனால் கடலிலே நீராடுவதற்கு குறிப்பிட்ட காலங்களிலே குறிப்பிட்ட நாட்களிலே மட்டுமே நீராட வேண்டும் என்று நமக்கு அங்கு சொல்லி இருக்கின்றார். அதையெல்லாம் உணர்ந்து இந்த இடத்துக்கு போனோம் இங்க கடலாடணும் அப்படிங்கிற மாதிரிலாம் இல்லாம அதுல அதனுடைய மகத்துவத்தை உணர்ந்து வழிபடுபவர்களுக்கு அது முறையான ஒரு
பயனை தரும். அதைத்தான் நமக்கு அந்த தாய்மானவர் இதிலிருந்து நம்ம அதைத்தான் எடுத்துக்கொள்ள வேண்டும். முறையாக தொடங்கினார்க்கு என்று சொல்லி அந்த ஒரு வார்த்தை என்பது அந்த உபதேச மொழி. நமக்கு இதே வார்த்தை நமக்கு மாணிக்கவாசக பெருமானும் சொல்லுகின்றார். புற்றுமாய் மரமாய் புனல் காலை என்பது செத்திலாப்பத்தில 2வது பாடலிலே என்று நினைக்கின்றன. அதில் சொல்லுவார், வற்றி யாரும் என் மலரடி காணா மன்ன என்னையோர் வார்த்தையுள் படுத்து. அப்படி பலகாலம் தவம் செய்தவர்கள் எல்லாம் இருக்க மன்னனாகி அந்த பெருமான் மன்ன என்னையும் ஒரு வார்த்தையுள் படுத்து எனக்கு உபதேசம் செய்தான் என்று அழகாக அங்கு காட்டுவோம். ஒரு வார்த்தை என்பது உபதேச மொழி. அதை நாம் கேட்பது ஒரு ஞான குரு வாயிலாகத்தான் அது நமக்கு வாய்க்கப்பெற வேண்டும். அந்த ஞான குரு வாய்ப்பது என்பது இந்த மூர்த்தி தலம் தீர்த்த முறையாக தொடங்கினருக்கு என்று நமக்கு அங்கு பராபர கண்ணிலே தாய்மானவர் காட்டுகின்றார். அதை 3ஐயும் இவர் ஒரே பாடலிலே வைத்து நமக்கு சேர்ந்தனர். அப்படி வழிபடுவதனால் அந்த பெண் பெற்ற பயனை சொல்லுவதனால் அந்த ஞானகுரு வந்ததுக்கு அப்புறம் அந்த பிறவிப்பிணை நீங்கும் என்பது நமக்கு தெளிவான சொல்லப்பட்டிருக்கு. அதைத்தான் இங்கும் நமக்கு இவர் உணர்த்துகின்றார். இழிவொன்றில்லா வகை எய்த நின்று இருமாக்கும் என்று அந்த பெறுதற்கரிய பேற்றினை பெற்ற தன் மகளை மிக பெருமையாக சொல்லுகின்ற தாய் கூறுவது போல, அயலாருக்கு கூறுவது போல அமைந்ததாக இந்த பாடலை சேந்தனார் நமக்கு அருளி தந்திருக்கின்றார் என்று சொல்லி இந்த சிந்தனைக்கு வழியமைத்து கொடுத்த திருமதி லாவண்யா அருள் அவர்களுக்கு நன்றி கூறி, இதுகாரும் பொறுமையாக கேட்ட அனைவருக்கும் நன்றி கூறி என் சிந்தனையை இதோடு நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம்.